டேய் தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் உங்ககிட்ட டைரெக்டாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன்டா. அதாவது இப்போது நீ கிரிக்கெட் எடுக்கிற அப்படின்னா வேணாம்ப்பா, பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்கும்ப்பா, செலவு பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி பாலிட்டிக்ஸு, இதில் எப்படி நீங்கள் செலவு பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ண போகிற, நீங்கள் சம்பாதிக்க போகிற வேலையிலையும் பாலிட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கும் நீங்கள் காசு நிறைய செலவு பண்ணணும். அதுலேயும் கொஞ்சம் லக்கு தேவை. இல்லைன்னு நீங்கள் உங்ககிட்ட சொன்னவங்ககிட்ட போய் கேளுங்க. அப்படியே யாராவது இல்லை அப்படிலாம் கிடையாது, உழைச்சா முன்னேறலாம், படித்தா போயிடலாம், காசு செலவு பண்ணால் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அர்த்தம். இப்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் இங்கே எதுவுமே தெரியாமல் தெரிஞ்சது தான், அவங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாம் தெரிஞ்சது, அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சரி, அதுதான் கரெக்டாக அப்படின்னு ஒரு பிம்பத்தில், இப்போ நான் கூட அந்த பிம்பத்தில் இருக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது விராட் கோலி பற்றின வீடியோவோ ரோஹித் சர்மா பற்றின வீடியோவோ இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. நீங்கள் டிஎன்பியில் ஆடணும்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ கிடையாது. இதில் ஒரு விழிப்புணர்வு இருக்குது, முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நட்ராஜன் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வரல, தமிழ்நாடுக்கு ஃபாஸ்ட் பவுலர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அது ஏன் இல்லை, யாரு காரணம்? தமிழ்நாடுக்கு இருக்கிற அசோசியேஷனா, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளா, நீங்களா, நானா? பேசுவோம் நிறையாக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 1500 பேர் பார்ப்பீங்க. இல்லை இதில் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை கேட்கல, 1500 பேரை பார்த்தாலும் அந்த 1500 பேர் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சால் அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோசிக்கலாம், திடீர்னு இந்த ஆளுக்கு அப்படியே ஞானோதயம் வந்தோம், திடீர்னு அப்படியே டொமஸ்டிக் கிரிக்கெட் பற்றி பேசுவார். டொமஸ்டிக் கிரிக்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், பட் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டை பற்றி நான் பேசும்பொழுது எனக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத தாண்டி டைம் அப்படிங்கிறது அப்பப்போ தான் கிடைக்குது அப்படிங்கிறதால அதை பற்றி பேச முடியல. ப்ளஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் ஆரம்பித்து கரெக்டாக டிசம்பருக்குள்ளே முடியுது, ஓகேங்களா? அப்போது அது வரைக்கும் தான் வந்து அந்த கிரிக்கெட்டை பற்றி பேச முடியுது. பட் ஓகே, பேசுவோம், முழுசாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜென்லி லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் வந்து பேச போகிறது 2 டாபிக். ஒன்று, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆடணும், இந்தியாவுக்கு ஆடணும், கிரிக்கானந்தா என்ன ப்ரமோஷன் வீடியோவா? கண்டிப்பாக கிடையாது. இது உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ ஒன்று, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். தம்பி, தங்கச்சி, தம்பி, உங்ககிட்ட தான் நான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. யாராவது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தயவுசெய்து இந்த வீடியோ ப்ளே பண்ணி காமிங்க. அவன் சும்மா உட்காந்து வீடியோ கேமரா முன்னாடி பேசிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரியாலிட்டி என்னென்னு பேசி புரிய வைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெருசாக இருக்கும் இந்த வீடியோ, பட் இருந்தாலும் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி 2024 ஆரம்பிக்க போகுது. 21, 22, 23 ஆரம்பிக்க போகுது. இன்னும் 2-3 நாளில் எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபினாலே நிறைய பேருக்கு எனக்கு தெரிய மாட்டுது. அதுவே பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. நான் வந்து இந்தியா ஆடணும், டிஎன்பிஎல் ஆடணும் அப்படின்னா, ஐபிஎல் ஆடணும் அப்படின்னா எஸ்எஸ் ராஜன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் திரும்ப படித்து சொல்கிறது தான், எங்கே செலெக்ஷன்ஸ் நடக்குது, எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பேப்பர் பாருங்கள், டிஎன்சி ஆப்பை பாருங்கள், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஆடக்கூடிய பசங்கக்கிட்ட கேளுங்க, ஊரில் கிரிக்கெட் ஆடுற பசங்கக்கிட்ட கேளுங்க, போங்க வாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எத்தனை பேரை கண்டுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. சொல்லவே வருத்தமாக தான் இருக்குது. இன்னமும் வந்து எஸ்எஸ் ராஜன் ஆடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு தெரியாமல் நிறைய பேர் எஸ்எஸ் ராஜன் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு ஆடணும், ஐபிஎல் ஆடணும்னு நினைக்கிறவனுக்கு எவனும் வந்து எஸ்எஸ் ராஜனை போய் ஆட மாட்டுறாங்க. இப்போ டிஎன்பிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் ராஜனை கவனிக்கிறாங்க. இப்போ எஸ்எஸ் ராஜன் புரியல அப்படின்னா சொல்லிக்கிறேன், காது கொடுத்து கேளுங்க. எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி 2024 எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி அப்படிங்கிறது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய 20 ஓவர் கிரிக்கெட். இது டிஸ்ட்ரிக்ட் வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட், எப்படி ஸ்டேட் டு ஸ்டேட் ஆடுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடுக்குரிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுகளும் ஒரு போலில் பிரித்து ஒவ்வொரு வென்யூவில் ஆடக்கூடிய ஒரு ப்ரீமியர் லீக் மாதிரின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 40 ஓவரா 50 ஓவரா நடந்துச்சு. பட் இப்போ 20 ஓவர் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 20 ஓவருங்கிறத தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நாக் அவுட் ஸ்டேஜ் தாண்டிட்டா, லீகை தாண்டிட்டா திரும்ப வந்து இந்த நாக் அவுட்ஸ்லாம் வருது, இந்த குவார்டர் ஃபைனல், ஃபைனல்லாம் வருது, இது செமிஃபைனலாக வருது. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளட் லைட்டை நடத்துகிறாங்க. ஃப்ளட் லைட்டை நடத்துறது மட்டும் கிடையாது, அந்த மேட்சஸை வந்து ஃபேன்குள்ளே ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆடுறத காமிக்கிறாங்க, ஓகேங்களா? மக்களுக்கு அதை காமிக்கிறாங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்க காமிக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் டிஎன்சியை ஃபார்வர்டில் வராங்க, ஓகேங்களா? டிஎன்பிஎலுக்கும் உங்களுக்குமான ஒரு பாலத்தை அவங்க உருவாக்குறாங்க. என்ன பெரிய பாலம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போன வருஷம் நெல்லை ராயல் கிங்ஸோட ட்ரையல்ஸுக்கு நான் போனேன். அதுக்கப்புறம்
ஒரு கிரிக்கெட்டர் என்கிட்ட கேட்குறாரு, ஓகேங்களா? என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நெல்லை ராக்கிங்ஸ் நடந்த விஷயத்த சொல்லிடுறேன் ட்ரையல்ஸில். அவங்க வந்து இந்த எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி இருக்குல்ல, அதில் போன வருஷம் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி, இந்த மாதிரி ட்ரையல்ஸ் இருக்குது வாங்க, டாப் ஸ்கோரரை பார்த்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதில் அரியலூர்லேருந்து ஒரு பையன் வரான், கள்ளக்குறிச்சிலேருந்து 2 3 பசங்க குரூப்பாக கேங்காக வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படியோ ஒரு வகையில் காது வழியாக செவி வழியாக பரவி நம்மளும் ஒரு வீடியோ போட்டோம், அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபியை டிஎன்பிஎல் ஓனர்ஸ், டிஎன்பிஎலோட ஸ்கவுட்ஸ் பார்க்குறாங்க, டிஎன்பிஎல்லுக்கு ஆடுறதுக்குள்ள அழைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எஸ்எஸ் ராஜன் பற்றி தெரியாமலே நிறைய பேர் எஸ்எஸ் ராஜன் ஆடிக்கிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎல் ஆடணும், ஐபிஎல் ஆடணும்னு அதை பற்றி தெரியவே மாட்டுது, ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. எல்லாம் தேடி வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் போங்க அலையுங்க. வருத்தமாக இருக்குது. இப்போ எஸ்எஸ் ராஜன் எதுக்கு நடக்குது, யார் விளையாடுறாங்க, இத்தனைக்கும் வந்து இப்போ கம்மி பண்ணியிருக்கிறாங்க, வயசானவங்களே ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதன் மூலமாக தமிழ்நாடு பிரீமியர் லீக்கு ஆள் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஆடணும், இத்தனை பேர் தான் ஆடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு க்ரைட்டீரியா கொண்டு வராங்க. தான் யாருக்காக? உங்களுக்காக. எப்படியும் பாருங்கள், டிஎன்பிஎல்ல அந்த எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி ஆடி ராஜ்குமார்னு ஒருத்தர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆடுறாரு நினைக்கிறேன், அவரெல்லாம் வந்து இப்படி தான் டிஎன்பிஎல் மூலமாக தான் போனார். பார்க்குறாங்க, டிஎன்பிஎலுக்கு இது ஒரு வழி, ஓகேங்களா? எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி இப்போது ஓகே, இதுக்கப்புறம் உங்களால் இப்போது ஆட முடியாது, அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் ஆடலாம், அடுத்த வருஷம் நீங்கள் ஆடலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதாவது வென்யூஸ்லாம் வந்து இப்போ கரூரில் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டில் நடக்குது, திருவள்ளூரில் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட்ஸ்லாம் வந்து திண்டுக்கல்லுக்கு, திருநெல்வேலிக்கு, கோயம்புத்தூர் கொண்டு போயிடுவாங்க. அங்கெல்லாம் போய் பாருங்கள், அங்கே யாராவது பாருங்கள், பேசுங்க, உங்கள் இதெல்லாம் கான்டாக்ட் கிடைக்கும். வெளியில் போங்களேன், நீங்கள் டிஸ்ட்ரிக்டை தாண்டினா தான் கிடைக்கும், வெளியில் வந்தால் தான் கிடைக்கும். இங்கே ஒரு ஹண்ட் நடக்குதுன்னா நீங்கள் தேடி பிடிச்சி நீங்கள் போகணும், ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பண்ண நீங்கள் போங்க, நாளைக்கு ஏறி இறங்குங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு வேளை எஸ்எஸ் ராஜனில் உங்களுக்கு ஒரு வேளை செலெக்ஷன்ஸ் கிடச்சிச்சு, இல்லைப்பா நீ டீம் கூடயே சும்மா ட்ராவல் பண்ணப்பான்னு உங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? இப்போ எஸ்எஸ் ராஜன் வென்யூஸில் எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் போகுவீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஓகேங்களா? போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், பேசுங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கலாம். கிடைக்கும் பொழுது அடுத்த வருஷத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க, இல்லை செலெக்ஷன்ஸுக்கு ஏதாவது கூப்பிடுவாங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாமலே எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி இப்போ நடக்க போகுது தெரில. அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு என்ன இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். இது எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபியோட நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆடுங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆடுனா அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் உங்களுக்கு டிஎன்பியில் ட்ரையல்ஸ் இருக்குது. ஒரு வேளை அந்த ட்ரையல்ஸில் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களை கூப்பிடுவாங்க. அதன் மூலமாக நீங்கள் நெட் பவுலராக ஆகிறீங்க அப்படின்னாலும், இல்லைனா வந்து உங்கள் டீம்லேயே எடுத்தாலும் பெரிய ஆச்சரியத்தில் இல்லை. அதாவது இப்போது ஆர்என் பாபு சார் டிஎன்சிலேருந்து வந்திருந்தார். இப்போ தான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனோட ஆனுவல் மீட் ஒன்று நடந்துச்சு, அதை அட்டன் பண்ண. அவர் சொன்னார், இத்தனை ஆயிரம் பேர் கலந்துக்கிறாங்க, 100 பேர் கலந்துக்கிறாங்க, 2 பேர் டிஎன்பிஎலுக்கு நாங்கள் எடுக்கிறோம், 2 பேர் டிஎன்பிஎல் எடுக்கிறோம்னா அவங்க டிஎன்பிஎலுக்கு இத்தனை பேர் 2 பேர் தான் போகிறாங்க, அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு 2 பேர் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டஃப் கொடுங்க, ஓகேங்களா? போயிட்டு ஆடி அடித்து டஃப் கொடுங்க. அதான் நான் சொல்லுவேன், எஸ்எஸ் ராஜனை பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷத்தில் விடுங்க. எஸ்எஸ் ராஜன் அப்படிங்கிறது வந்து சீனியர்ஸுக்கு இப்போது அண்டர் 13, அப்புறம் அண்டர் 19, அண்டர் 23 மாதிரி எஸ்எஸ் ராஜனும் ஒரு கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட் லீவுக்கு இடையில நடக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், எஸ்எஸ் ராஜனுக்கு எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ்எஸ் ராஜனுக்கு செலெக்ஷன்ஸ் எங்கன்னு நீங்கள் கேட்கலாம். திரும்ப வந்தாங்க ஏதாவது ஒன்று சொன்னால் நொட்டம் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அது அவங்க பண்ணலையே, செலெக்ஷன் நடத்தலையே. ஐயா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, செலெக்ஷன்ஸ் வந்து இப்போ எஸ்எஸ் ராஜனுக்கு நடக்குதா, எஸ்எஸ் ராஜனில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க, டிஸ்ட்ரிக்டில் ஆடுறவங்க இருக்கிறாங்களா, அது இந்த வருஷம் 15 பேர்லேருந்து ஒரு 3-4 பேர் அடுத்த வருஷத்துக்கும் கடத்துவாங்க. மீதி இருக்கக்கூடிய 8 பேருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்களா, சில இடங்களில் செலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ அரியலூரில் என்ன நடக்குது, அப்படி அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் என்ன நடந்துச்சு, இந்த எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி 2024க்கு போகிறவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போது கடந்த ஒரு வருஷமாக நடந்த டிவிஷன் மேட்சஸ் இருக்குங்களே, அந்த டிவிஷன் மேட்சஸில் யார் நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ, ஐயா சாமி ஃபஸ்ட் டிவிஷனில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறாங்க, நீங்கள் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த தேர்ட் டிவிஷன் வந்து செகண்ட் டிவிஷன் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் போகிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது நீங்கள் பார்த்துங்க. உங்களால் உடனே அப்படியே தேர்ட் டிவிஷன் ஆடி டிஎன்பிஎல் அதாவது எஸ்எஸ் ராஜன் ஆடிட முடியாது. ஃபஸ்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷனில் ஆரம்பித்து செகண்ட் டிவிஷன் போங்க, அப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன் படிப்படியாக போகணும், ஓகேங்களா? எடுத்தோன்னேலாம் தேங்காய் பறிச்சிடவே முடியாது, சட்னி அரைச்சிடவே முடியாது. ஃபஸ்ட்டு வந்து மரத்தை வாங்கணும், குழி தோண்டணும்,
பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சட்னி. ஓகேங்களா, எடுத்தோடனே சட்னின்னு போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம திரும்ப 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 உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, என்ன இருக்கானதா நீங்களே. ஆமாம், நான் ஒவ்வொரு தடவையும் நான் அதை வந்து இதை நான் ஃபேஸ் பண்ணும்போது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஊரில் ஒரு இருக்கும் பொழுது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்கும்பொழுது ரியாலிட்டி நிறைய தடவை அது இது 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 வந்து தெரியும். ஆனால் இங்கே இருக்கும் பொழுது இது நம்ம பேசுவோமே அப்படிங்கிறது மாதிரி எனக்கு இப்போ தோணுச்சு. அதனால தான் நான் பேசுகிறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு செலெக்ஷன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது இருக்குது. கடலூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிவிஷன் மேட்சஸ் நடத்தி எடுக்கிறாங்க. நாட் ராங், நான் விசாரிக்கல. பட் அரியலூரில் இப்படி நடக்குது. அரியலூரில் போன வருஷம் நடந்தது சொன்ன மாதிரி ஸோ டிவிஷன் மேட்சஸ் வச்சு எடுக்கிறாங்க. செலெக்ஷன்ஸ் எஸ்எஸ் ராஜனுக்கு இல்லை. ஓகேங்களா, ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எல்லா இடத்துக்கும் தகவல் போய் சேர மாட்டுதே அப்படின்னா தகவல் உங்களை தேடி வராது. புரிஞ்சுக்கோங்க, தகவல் உங்களை தேடி வராது. ஓகேங்களா, தகவல்கள் வந்து சில நேரங்களில் சில ஸ்டாஃப்ஸுங்க போகுதாடியா. ஆனால் இப்போவும் சொல்கிறேன். ஓகேங்களா, நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. சோஷியல் மீடியா உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பஸ்ஸை பிடிச்சி போங்க, ட்ரெயினை பிடிச்சி போங்க, 100 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருந்தாலும் போங்க. ஏன் நீங்கள் கிரிக்கெட் ஆடுறதுக்காக நீங்கள் போய் போக மாட்டீங்களா? ஏன் தோனி வந்து பீகார்லேருந்து ஜம்ஷெட்பூருக்கு வந்து காலையில் 5:30 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி 8 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணி 9 மணிக்கு மேட்ச் ஆடலையா? 9 மணிக்கு மேட்ச் இல்லையா? இல்லை ஒரு நாள் நைட்டு தங்கி வந்து போய் பண்ணலையா? பண்ணுங்க. நீங்கள் எப்போ தோனி ஆவீங்க? நீங்கள் எப்போ தோனினா கிரவுண்டில் அந்த தோனி ஆகுங்க. முதல்ல அலைஞ்சிட்டு வந்துட்டு நீங்கள் அப்புறம் அந்த தோனி ஆகுங்க. ரோஹித் சர்மாலாம் லோக்கல் ட்ரெயினில் பேகை மாட்டிட்டு போய் விளையாண்ட வரான். நீங்கள் எப்போ ரோஹித் சர்மா ஆவீங்க? நீங்கள் எப்போ தோனி ஆவீங்க? நீங்கள் எப்போ கோலி ஆவீங்க? நீங்கள் எப்போ அலைவீங்க? உங்களுக்கு தேடிலாம் வருமா? போங்க. சரி, எல்லாமே தம்பிகளாக உங்களுக்கு தான் சொல்கிறேன், போங்க. அண்ணன்களா உங்களுக்கு தான் சொல்கிறேன், தெரிஞ்சு போங்க, அடிங்க, போங்க. நீங்கள் உட்காந்தே இருந்தாலும் அதுவும் வரவே வராதுங்க. கடைசி வரைக்கும் உட்காந்து புலம்பி நாசமாக தான் போவீங்க. ஓகேங்களா, போங்க. ஒன்று அதான் சொல்கிறேங்க, இப்படி தான் போகணும், பார்த்துக்கோங்க. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் வர மாட்டாங்க, நட்ராஜன் மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் வர மாட்டாங்க. நான் சொல்கிறேங்க, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸுகளுக்கான ஹண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. கூட்டமாக போனாங்க. ஓகேங்களா, கூட்டமாக போனாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் அப்படி நடந்துச்சு, செலெக்ஷன்ஸ் இப்படி நடந்துச்சு, கண்டுக்கலை, அவங்களும் தான் எடுத்தாங்க, இவங்களும் தான் எடுத்தாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா, இதை நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க. இந்த வீடியோவில் நான் மௌனம் கலைத்தார் கிற்கானந்தா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நடந்துச்சு. ஓகே, நடந்துச்சு. ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, உங்களுக்கு டிஎன்சியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹண்ட்டில் இல்லை பவுலர்ஸ் ஹண்ட்டில் இப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, டிஸ்ட்ரிக்டோட செலெக்ஷன்ஸ் நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் நடக்கும் சொல்லுங்கள். தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? டிஎன்சி சொல்லணுமா? டிஎன்சி காலகாலமாக சொல்லிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் போடலையானா எனக்கு 1008 வேலை இருக்குது, அதனால் என்னால் அதை பண்ண முடியல. சரி, நான் ரெகுலராக அதையும் பண்ணுறேங்க. என்னை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுல்ல, நான் அதையும் பண்ணுறேன். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஆனால் உங்களுக்காக நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்னையும் நீங்கள் நம்பவும் கூடாது. ஓகேங்களா, சரிங்க. என்னன்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, பெரிய தலைவலி போயிட்டுருக்கு. இது அரியலூர்லேயும் பெரம்பலூர்லேயும் கள்ளக்குறிச்சிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் கடலூர்லேயும் வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் ஆடுறதுக்கு அப்படின்னா இந்த எஸ்எஸ் ராஜனுக்கு அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. இல்லை Under-23 அவ்வளோ பேர் கச்சன்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த அவங்களாம் யார் ஆடுறாங்க? அந்த Under-23 சீனியர்லாம் யார் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா Under-13 இருக்க மாட்டாங்க, Under-19 இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஊரில் வந்து ஆடி இருந்திருப்பாங்க. ஸ்டிச்சிங் பாலில் கார்பல் டோர்னமெண்ட்லாம் ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆடினவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த Under-13 Under-19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவே மாட்டுறாங்க பசங்க. சில நேரங்களில் கேள்விப்பட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து உமன்ஸுகளுக்கு டேலண்ட் ஹண்ட் நடத்தினாங்க. அதில் சில ஊரில் யாருமே போகலங்கிறதையும் கேள்விப்பட முடிஞ்சிச்சு. அவலங்க அதெல்லாம். அதுவா இங்கே நிறைய உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கு இல்லைங்கிறதுலாம் கிடையாது, யாரும் வரமாட்டாங்கிறது அவலம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்டாக மேட்ச் நடத்த போகும்போது 15 பேருக்கு ஆள் இல்லைங்கிறது அவலத்துலேயும் எவ்வளோ மோசமான அவலங்க உமன்ஸ் கிரிக்கெட். சரி, ஓகே, உமன்ஸ் கிரிக்கெட் இங்கே ஆட வரமாட்டாங்க கிருக்கு, நீங்கள் சவுத்தில் நீங்கள் எப்படி கிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, புரியுதுங்க. ஓகேங்களா, பட் உமன்ஸ் கிரிக்கெட் இங்கே ஆடுறதுக்கு ஆட்கள் தேவைங்க, நிறைய பேர் தேவைங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்டோ கள்ளக்குறிச்சிலையோ டிஸ்ட்ரிக்ட்லேயோ வந்து 15 பேரை திரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் 15 பேர் உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸை திரட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இது இன்னமும் உமன்ஸுகளுக்கு இப்படி நடக்குதுன்னா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரிக்கெட்டர்ஸுகளுக்கு அந்த பசங்களுக்கு வந்து செலெக்ஷன்ஸ் அழுது புலம்பி செலெக்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன்ஸ்க்கு. ஓகேங்களா, திரும்பி வந்து அழுது புலம்பி கேம்புக்கு அட்டன் பண்ணுறாங்க. அந்த கேம்பில் இருந்தால் வந்து அடுத்தது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு யார் ஆட போகிறாங்கன்னு செலக்ட் பண்ணுவாங்க. கேம்புக்கு வராங்க அழுது. திரும்ப அடுத்தது வந்து அப்பா
இன்னைக்கு இந்த 25ஆம் தேதி நம்மளுக்கு கரூரில் மேட்ச்சு, நீங்களாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அழுது புலம்புனாலும் இல்லை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொல்கிறது யார்? கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் மாரடிச்சுக்கிறாங்களா? இல்லை, எல்லாம் படித்து வீட்டில் எல்லாம் டாக்டரா, அதுக்கப்புறம் இன்ஜினியரா இருக்கிற அம்மா அப்பா அக்காக்களோட வீட்டில் இருந்துருக்கக்கூடிய பசங்களை அதை சொல்கிறாங்க. இப்போது டிஸ்ட்ரிக்டில் அண்டர் 15, அண்டர் 13, அண்டர் 19 ஆடுறதுக்கு ஆளே இல்லை. அதாவது செலெக்ஷன்ஸுக்கு கேம்புக்கு வரவன் மேட்ச்சுக்கு வர மாட்டான். ஓகேங்களா? மேட்ச்சுக்கு யார் போகிறா? இதுலேயும் அட்டன் பண்ணாமல் இதுலேயும் அட்டன் பண்ணாமல் சரி வாடா நம்ம டேட்ஸு சொல்லியாச்சு, மேட்ச் போஸ்ட் பண்ணனால எக்கச்சக்கமாக லாஸு, நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து கணக்கு காட்டணும் அப்படிங்கிறது ஒன்று கூப்பிட்டு கடைசியில் அப்படி தான் போகிறாங்க. நீங்கள் வந்தால் அவங்க எங்கே வெறும் கணக்கு காட்டுறதுக்கு மட்டும் மேட்ச் ஆட வைக்கிறாங்க. நீங்கள் வரமாட்டீங்க, யாரும் வரமாட்டீங்க. எப்படி ஃபாஸ்ட் பாலர்ஸ் வருவாங்க? ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஒரு 3 மேட்ச் ஆடுவீங்க, அதுலேருந்து ஜெயிச்சு அடுத்தது வந்து குவார்ட்டர் ஃபைனல், ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல், திரும்பி குவார்ட்டர் ஃபைனல், திரும்பி ஃபைனல். இதை நீங்கள் 6த்துலேயும் நல்லா பண்ணால் மட்டுமே தானே அவங்கள வந்து அடுத்தது கொண்டு போவாங்க, அடுத்தது எடுத்துகிட்டு போவாங்க. கிருக்கானந்தா பாலிடிக்ஸ், கிருக்கானந்தா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் திரும்பவும் ஆரம்பத்தில் சொன்னதான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படி படிப்புக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்களா, காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் லட்சமாக ஆயிரங்களா இறக்கி தள்ளுறீங்கல்ல, அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணாதான் கிரிக்கெட் உங்களுக்கு சும்மாலாம் கொடுத்துறாதுங்க. ஒரு விஷயம் சும்மாலாம் விஷயம் கொடுத்துறாதுங்க. பேட் வாங்கணும், க்ளவ் வாங்கணும், எல்லாமே பண்ணணுங்க. எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிடையாது, எல்லாரும் இந்தியாவுக்கு ஆகிறது கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அவங்களால அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியுது. ஓகேங்களா? இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பெர்மனெண்ட்டான ஒரு கமெண்டேட்டராக இருக்கேன். எனக்குன்னு ஒன்று இருக்குது, யூடியூப்பில் நான் ஒன்று பண்ணுறேன். ஓகேங்களா? சில பேர் நல்லா ப்ளே பண்ணால் ரஞ்சி ட்ரோஃபி ஆடலாம், தமிழ்நாடு டிஎன்பியில் ஆடலாம், ஐபிஎல் வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லைப்பா கிரிக்கெட் இல்லைனா ஸ்கோரர் ஆகலாம், அம்பையர் ஆகலாம், இதன் மூலமாக ரயில்வேஸில் வேலை வாங்கலாம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இல்லைப்பானா கார்பரேட் கம்பெனியில் நல்ல சம்பளத்துக்கு நீங்கள் வந்து கிரிக்கெட் மட்டும் ஆடி கொடுங்க, எங்களுக்கு போது, நான் உங்களுக்கு சம்பளம் தரேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படி சொல்கிறதுக்கு கம்பெனிஸ் இருக்கிறாங்க. திரும்ப கிரிக்கெட் நான் பாலிடிக்ஸ் லைஃப் அழிச்சிருவேன். என்ன கதை சொல்லுங்கள், எனக்கு தான் புரியல, என்ன கதை சொல்லுங்கள். சரிப்பா, எனக்கு இன்ஜுரி ஆகுது, பிரச்சனை அப்படின்னா, இப்போது ஹரிபிரசாத் மோகன் சொல்லிட்டு கோயம்புத்தூர்காரர் ஒருத்தவர் பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டாக, ஓகேவா, கோலி பக்கத்தில், இந்த பக்கம் ரோஹித்துக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பார் எப்பவுமே. அவர் கிரிக்கெட்டர் தான், ஆனால் இன்ஜுரி லைட்டாக உடனே அவர் அங்கே போயிட்டார். அவர்களாம் லட்சமாக சம்பளம் வாங்குவார். ஓகேங்களா? ஒரு மேட்ச்சுக்கு, ஒரு சீரீஸ்க்கு. அதான் சொல்கிறேன்லங்க, நட்ராஜன் மாதிரியோ தமிழ்நாடு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கெல்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்தால் தானேங்க இங்கே வருவாங்க. அதாவது எடுத்தோன்னே எஸ்எஸ் ராஜன்லாம் உருவாக்கிட முடியாது. அவன் அண்டர் 13 வரணும், இல்லை அண்டர் 19 வரும், அவன் அண்டர் 13 நல்லா பண்ணி, அதுக்கப்புறம் உமன்ஸ்க்கு அண்டர் 15 ஓகேங்களா, அவன் ரெடி பண்ணி அண்டர் 19 கொண்டு போய் அண்டர் 19 அவன் அதில் நல்லா விளையாடா. விஜய் மர்ச்சண்டு, கூச் பிகார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 வயசுக்குள்ளே அவன் வந்து கூச் பிகாரில் நல்லா பண்ணான் அப்படின்னா, விஜய் மர்ச்சன்ட்லாம் அவன் நல்லா பண்ணான் அப்படின்னா, அவனை தூக்கி ரஞ்சி ட்ரோஃபிலையோ சீனியர் தமிழ்நாடு டீம்லேயோ வந்து கூப்பிட்டு போவாங்க, இல்லை அண்டர் 23 ஆட வைப்பாங்க. ஓகேங்களா? எல்லா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனும் சொல்கிறது என்னென்னா, சீனியர்ஸுக்கு காம்படிஷன் இருக்குது, இங்கே சென்னையில், செங்கல்பட்டில், அப்புறம் திருச்சியில், கோயம்புத்தூரில், திருவள்ளூரில், காஞ்சிபுரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்களால் கிரிக்கெட்டராக நீங்கள் அங்கே அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அண்டர் 15க்கு, அண்டர் 13க்கு, அண்டர் 19லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா காரில் வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, காரில் கூப்பிட்டு வந்து பிக்கப் பண்ணி ஏற்றி இறக்கி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே ஆளே இல்லை, ஆளே இல்லாமல் யாரோட ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? என்னமோங்க, இங்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு டிஎன்சியும் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு வந்து நீங்கள் வாங்க, விளையாட வந்தாலே போதும், நாங்கள் பார்த்துக்குறோம், பஸ்ஸு செலவு பார்த்துக்குறோம், அலவன்ஸ் நாங்கள் சாப்பாடு நாங்கள் உங்களுக்கு தரோம், ஜெர்சி கொடுக்குறோம், எல்லாமே நான் உங்களுக்கு தரோம், நீங்கள் வந்து விளையாண்டா மட்டும் போதும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கும் இங்கே வரமாட்றாங்க. தெரியுதுங்களா? நான் நிறைய பேசியிருப்பேன், பட் உங்களுக்கு எந்தளவுக்கு அது எடுத்துக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரில. ப்ரொஃபஷ்னலாக நான் இன்ஜினியர் ஆக போகிறேங்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக கிரிக்கெட்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் விடுங்க. ஓகேங்களா? எப்படி நீங்கள் செலவு பண்ணுறதான் போகிறீங்க. ஓகேங்களா? இதுலேயும் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்களா, ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸாக மாற்றுங்களேன்.
நீங்கள் வந்து நீங்கள் டிஎன்பியில் ஆடணும், தமிழ்நாடு ஆடணும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ் ராஜனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த டிவிஷன் மேட்சஸ் செலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது அண்டர் 13 அண்டர் 19 நீங்கள் ஆடணும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான், தம்பி டேய் அண்ணே பார்த்துட்ருக்கீங்களா, உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க அண்டர் 15 அண்டர் 13 அண்டர் 19 ஆடுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். இங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா, ஓகேங்களா. நெட்ஸ்லாம் ஊருக்கு போடலையானா ஐயா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா, கிடைக்க மாட்டேதுங்கய்யா. சில இடங்களில் வந்து இடம் கிடைக்க மாட்டுது. அவங்க 5 வருஷம் குறைஞ்சது அக்ரிமெண்ட்னாலும் எங்களுக்கு வந்து எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. பட் இங்கே கொடுக்குறது அது யாரும் சில இடங்களில் ரெடியாகவும் இல்லை, சில இடங்களில் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்கிறாங்க போகிறாங்கலாம் சில டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனில் சில பல பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தெரியுங்களா. பட் சில பல டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியாக பயன்படுத்திக்கோங்க, அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகுங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு இதுதான் என்னால் முடியும், என்னால் பேச முடியும். என்கிட்ட இருக்கக்கூடிய பேச்சு, என்னோட இருக்கக்கூடிய திறமை மூலமாக உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா அது இதுதான் பண்ண முடியும். பாருங்கள் அண்ணே, நான் கிரிக்கெட்டர் ஆகணும், எனக்கு பேட் வாங்கி கொடுங்க கிட்ட. நீங்கள் முதல்ல செலவு பண்ணுங்க, நீங்கள் முதல்ல ஷூ வாங்குங்க, நீங்கள் முதல்ல விளையாடுங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ணால் வேறு யாருக்கு பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும்னு நான் கேட்பேன். நான் இப்போ பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா என்னை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் கிரிக்கெட்டர், ஓகேங்களா, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. என் வேலை உங்களை பற்றி பேசுகிறது என் வேலை, அதை கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது என் வேலை, அதை நான் சேர்க்குறேன், ஓகேங்களா. என்ன இப்படி பேசுகிற, ஆமாம் எஸ் நீங்கள் விளையாடுங்க, ஓகேங்களா, நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு கட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்க வேணாம், அதுவே எல்லாமே வரும், கொடுப்பாங்க. பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், தெளிவாக இருங்க. சொல்லிட்டேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லிட்டேன்.